இந்தியாவை உலுக்கிய வரதட்சணை கொலைகளில் கேரளாவில் நடந்த உத்ராவின் கொடூர கொலை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் அதே பாணியில் மருமகள் மீது விஷ பாம்பை ஏவி கொல்ல முயன்றிருக்கிறார் ஒரு மாமியார். கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்தவர் உத்ரா, பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சூரஜ். இருவருக்கும் 2018ஆம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. வங்கி அதிகாரியான சூரஜ் பத்தனம்திட்டா அரூர் பகுதியில் மனைவி குழந்தைகளோடு வசித்து வந்தார். 2020ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி தனது தாயாரின் வீட்டில் உத்ரா பாம்பு கடித்து உயிரிழந்து விட்டார். ஏற்கனவே ஒருமுறை படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை பாம்பு கடித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் குணமடைந்துள்ளார். மீண்டும் பாம்பு கடித்து அவர் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. 2வது மாடியில் உள்ள அந்த அறையில் ஏசி இருப்பதால் ஜன்னலை திறக்க கூட வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் போது விஷப்பாம்பு எப்படி வந்தது என்று போலீசார் குழம்பிப் போனார்கள். தூக்கத்திலிருந்து எப்போதும் தாமதமாக எழுந்திருக்கும் சூரஜ் மனைவியை பாம்பு கடித்த தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து அறையை விட்டுச் சென்றதால் போலீசாரின் சந்தேகம் அவர் பக்கம் திரும்பியது. போலீசாரின் விசாரணையில் வரதட்சணைக்காகத்தான் உத்ராவை கொன்றுவிட்டதாக சூரஜ் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். ஏற்கனவே ஒருமுறை பாம்பை ஏவி கொல்ல நடைபெற்ற முயற்சியில் அவர் தப்பிவிட்ட நிலையில் இந்த முறை தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வைத்து பின்னர் பாம்பு மூலம் அவரை கடிக்க வைத்து கொன்றிருக்கிறார். திருமணத்தின் போது 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 100 சவரன் நகை, சொத்து, கார் போன்றவற்றை வரதட்சணையாக சூரஜ் பெற்றுள்ளார். உத்ரா குடும்பத்திடமிருந்து மேலும் வரதட்சணை பெற அவர் முயன்றுள்ளார். அது பலனளிக்காமல் போகவே உத்ராவை பாம்பு மூலம் கடிக்க வைத்து கொன்றிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக சூரஜ் மற்றும் அவரது தாய், தந்தை, சகோதரிகள் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உத்ராவின் கொலை வரதட்சணை கொடுமை சமூகத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பதற்கு சான்றாக பேசப்பட்டது. உத்ரா கொல்லப்பட்ட 1 வருடம் கழித்து 2021ஆம் ஆண்டுதான் உத்தரப்பிரதேச மாநிலம் கர்னல்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த ரேஷ்மா என்பவருக்கு ஷானாவாஸ் என்பவரோடு திருமணம் நடந்துள்ளது. திருமணத்தின் போதே எக்கச்சக்கமான வரதட்சணை கொடுத்துள்ளார்கள். இந்த தம்பதிக்கு 3 வயதில் ஒரு பெண் பிள்ளை உள்ளது. திருமணமான 1 வருடத்திற்கு பிறகு ரேஷ்மாவிடம் அவரின் மாமியார் ஷம்ஷத் பேகம் வீட்டில் புதிதாக அறை கட்ட வேண்டும் என்பதற்காக 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கி வரும்படி கேட்டுள்ளார். ஆனால் ரேஷ்மாவின் பெற்றோரால் 1.5 லட்சம் ரூபாய் மட்டுமே ஏற்பாடு செய்து கொடுக்க முடிந்துள்ளது. இதனால் ஷானாவாஸும் அவரது குடும்பத்தினரும் ரேஷ்மாவை கேலி கிண்டல் செய்து டார்ச்சர் செய்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த டார்ச்சர் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில்தான் ரேஷ்மாவை தீர்த்து கட்டிவிட்டு ஷானாவாஸுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தார் முடிவெடுத்துள்ளார்கள். ரேஷ்மாவின் கொலையில் சந்தேகம் வராமல் இருக்க அவரை பாம்பை வைத்து கடிக்க வைத்து கொல்ல நினைத்திருக்கிறார்கள். திட்டமிட்டபடியே எல்லாம் நடந்திருக்கிறது. சம்பவத்தன்று ரேஷ்மாவை ஒரு அறையில் அடைத்து பூட்டிவிட்டு அதனுள் விஷ பாம்பை ஏவியுள்ளார்கள். அந்த பாம்பும் ரேஷ்மாவை கடித்திருக்கிறது. வலியால் அலறி துடித்த ரேஷ்மா கதவை திறக்கச் சொல்லி கத்தியிருக்கிறார். ஆனால் ஷம்ஷத் பேகம் குடும்பத்தினரோடு சிரித்து ரசித்திருக்கிறார். உடனே ரேஷ்மா தனது சகோதரிக்கு போன் செய்து நடந்ததை தெரிவிக்கவே அதிர்ந்து போன அவர் ஓடி வந்து கதவை திறந்து ரேஷ்மாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். ரேஷ்மாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவரின் உயிரை காப்பாற்றியுள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரேஷ்மாவின் கணவர், மாமியார், மாமனார் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.